தென்னாலிராமனை பற்றி மிகவும் ஞானமுள்ளவர், அறிவாளி என்று கேட்டிருப்போம். அவருடைய கதையெல்லாம் படித்திருப்போம். அவர் அவங்க பையனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஞானத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். எந்த சமயத்தில் எப்படி நடக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்படி இப்படி பெரியவங்களை மதிக்கணும், சின்னவங்கள்ட்ட எப்படி பேசணும், இப்படி சொல்லி கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்க பையன் அரண்மனையில் விளையாண்டுக்கு இருக்கான். இவர் அரண்மனைக்கு உள்ளே இருக்கார். அரண்மனையில் விளையாடும் பொழுது அங்கே உள்ள பூச்செடியெலாம் அவருக்கு பூச்செடியாக பிச்சுட்டான். இதை பார்த்துட்டான் காவலாளி. உடனே அரசன்ட்ட கொண்டு போகணும், கோர்ட்டுக்கு கொண்டு போகணும், உடனே தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் சட்டம். அப்போ அந்த பையன் என்ன பண்ணிட்டா, பூவோட சாட்சி வேணும்ல, விட்னஸ் இருந்தால் தான் அங்கே பார்ப்பாங்க, பிடிச்சி தண்டனை கொடுப்பாங்க. அப்போ இந்த பையன் பறித்த செடியோட அந்த காவலாளி அரசன்ட்ட கூப்பிட்டு போகிறான். போகும்போது தென்னாலிராமன் அந்த அரண்மனை விட்டு வெளியே வராரு. இவர் வெளியே வராரு. அவனை மேலே கொண்டு போகிறாங்க. பூவெல்லாம் கையில் வச்சுருக்கான். என்னாச்சு அப்படின்றாரு தென்னாலிராமன். உங்கள் பையன் சேட்டை பண்ணிட்டான், பூவெல்லாம் பறிச்சுட்டான் பாருங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது அப்பனும் மகனும் சந்திச்சுக்கிறாங்க. அப்பா அவன் பார்க்குறான், என்ன செய்ய போகிறான், அப்பா நமக்கு உதவி செய்வார் என்னன்னு சொல்லி பார்க்குறான். அப்பா அவளை உதவி செய்ய முடியாதுல்ல. உடனே என்ன சொல்கிறாரு, அவன் காதில் போய் வாய் உள்ள பிள்ளை படைச்சிக்கும், வாய் உள்ள பிள்ளை படைச்சிக்கிட்டான் அப்படின்ட்டு போயிட்டாரான். இவன் என்ன பண்ணா, கொஞ்சம் போனோன்னா பூவெல்லாம் தின்னுட்டான். பூவெல்லாம் தின்ட்டா முடிச்சிட்டான். அங்கே அரசன்ட்ட கொண்டு போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தென்னாலிராமன் பையன் பூவெல்லாம் பறிச்சிட்டான் அரசு அப்படின்னு சொன்னால், எங்கேயா பூவே காணா, நான் சும்மா சொல்லிங்களா போங்கன்னு சொல்லி அவனை தண்டிக்காம அனுப்பிச்சி விட்டார். இந்த அளவுக்கு அந்த சின்ன பையனை ஆரம்பத்திலிருந்து ஞானத்தோடு பேசுவதற்கு, ஞானத்தோடு செயல்படுவதற்கு, ஞானத்தோடு வாழ்வதற்கு தென்னாலிராமன் தயாரித்து கொண்டிருந்தார். அதே போல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நாங்களும் ஒவ்வொரு நாளும் நமது விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நமது ஆண்டவரை அறிந்து கொள்ள, நமது ஆண்டவரின் திட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும்.